ரூபாய் 5000 ஆண்டுக்கு 12% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு குத்தகை விடப்பட்டால் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி இவைகளுக்கு உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தனி வட்டி கூட்டு வட்டி இடையே உள்ள டிஃபரன்ஸ் கேட்டு 2 இயர்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா வந்து டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு P into R by 100 whole square. இங்க வந்து அசல் எவ்வளோ 5000. இது வந்து 2 இயர்ஸ் கேட்டாங்கன்னா மட்டும் 5000 into R ஓட வேல்யூ 12%, 12 by 100 whole square. இப்போ வந்து இதை கேன்சல் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 5000 into 12 by 100 into 12 by 100. 2 0 கேன்சல், ஒரு 0 கேன்சல் ஆயிடும். 5 2 அப்புறம் 5 6. அப்போ 6 into 12 வந்து 72 ரூபாய். இதுக்கான ஆன்சர் வந்து 72, ஆப்ஷன் சி. தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கு இடையே உள்ள வேறுபாடு வந்து 72 rupees. இது வந்து 2 இயர்ஸ் கேட்டாங்கன்னா மட்டும் தான் டிஃபரன்ஸ் கேட்டு தனி வட்டி கூட்டு வட்டிக்கு டிஃபரன்ஸ் கேட்டுட்டு 2 இயர்ஸ் கேட்டாங்கன்னா மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்.